இந்த செய்தி முடிவடையும். सही समय 1 बजे मैं समाप्त करूंगा. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் டிரான்ஸ்லேஷன் இல்லாம தான் பேசி பழக்கம். ஆனால் முதல் முறையாக இப்போ என்ன மொழிபெயர்ப்பு நடக்கிறது. அப்போ நம்ம மெசேஜை குறைச்சு தான் ஆகணும். मैं पहली बार मेरे लिए अनुभव है कि मेरे लिए ट्रांसलेट किया जा रहा है. इसके पहले मैं ऐसा कभी नहीं किया. சின்ன சின்ன பிரேயர் மீட்டிங்ல பண்ணியிருக்கிறாங்க. பட் சபையில இதுதான் முதல் முறை. छोटा छोटा प्रार्थना सभा में किया है, लेकिन कलीसिया में पहली बार. இந்த டிரான்ஸ்லேஷன்ல மெயின் மெசேஜ் கட் ஆயிடும். ट्रांसलेशन में मेन मैसेज जो है कट हो जाएगा, लेकिन मैं ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாம முழு செய்தி கொடுத்துருவோம் நாம. लेकिन मैं पूरा संदेश को आपके सामने रखूंगा. हालेलुया हालेलुया हालेलुया. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். सभी लोग अपने सरों को झुकाकर प्रार्थना करें. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படுவோம். அந்த வார்த்தை தான் முக்கியம். கஷ்டம் அப்படிங்கிறது பணக்காரர்கள், ஏழைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், விசுவாசிகள், அவிசுவாசிகள் எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. संकट जो है विश्वासी रहने दो, अविश्वासी रहने दो, गरीब या अमीर, सभी के लिए है. இது எந்த வகையில வரலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நோய் மூலமாக வரலாம், இல்ல ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம், இல்லன்னு சொன்னா குடும்பத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். शायद ये संकट कुछ रूप के द्वारा आ सकता है, पैसे के द्वारा, तंगी के द्वारा या बीमारी के द्वारा हम पर आ सकती है. எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு நாம அழைக்காமலேயே வருகிறது எல்லாருக்கும் கஷ்டம் ஒண்ணு மாத்திரம் தான். बिना बुलाए अगर कुछ आता है ना, तो हमारे जिंदगी में कष्ट आता है. ஆனால் வேதம் இந்த கஷ்டம் இல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறதா? लेकिन परमेश्वर का वचन क्या हमें ऐसा सिखाता है तुम्हें कष्ट नहीं होगा? இல்ல எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கஷ்டம் உண்டு இந்த உலகத்திலே. नहीं, ऐसा नहीं हो करो, हमें इस संसार में हमें कष्ट है. ஆனால் மாறாக நம்முடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுப்பது என்னவென்றால், लेकिन उसके बदले में परमेश्वर का वचन हमें कुछ इस तरह से सिखाता है. கஷ்டத்தின் நடுவிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. इस कष्ट के समय में प्रभु एक वाचा आप लोग को दे रहा है. அது என்னவென்றால், தேவாதி தேவன் நம்மை எல்லா கஷ்ட வேளைகளிலும் தாங்குகிறார் என்பது. वचन में लिखा है कि वो सारे संकट के समय प्रभु का वचन हमें थामे रहेगा. ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது நம்முடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், சொந்தங்கள், நண்பர்கள் நாம் தூர இருந்து வேடிக்கை பார்ப்பார்கள். हमारे जीवन में जो भी कष्ट आता है, तब हमारे रिश्तेदार, दोस्ती यारी, मित्र सभी लोग दूर से देखते रहते हैं. ஆனால் நம்முடைய தகப்பன் நம் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கின்ற தகப்பன் அல்ல. लेकिन हमारा पिता परमेश्वर दूर से हमारा तमाशा नहीं देखते खड़ा रहता है. காலத்திலே நம்மை தாங்குகின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார். कष्ट के समय हमें संभालने वाला परमेश्वर है. கஷ்ட காலங்களிலே தேவாதி தேவன் நம்மை எவ்வாறு தாங்குகிறார் என்பதை இன்றைக்கு நாம் வேதத்தின் வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். दुख के समय में परमेश्वर कैसा हमें संभालता है, आज हम कुछ उदाहरण के साथ, प्रभु के वचन के साथ हम सीखेंगे. हालेलुया 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 हालेलुया. முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை தாங்குகிறார். पहली बात तो प्रभु हमें उसकी उपस्थिति में हमें संभालता है. பிரசன்னத்தின் மூலமாக நம்மை தாங்குகிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். हम सब लोग महसूस करना चाहिए प्रभु की उपस्थिति को. அவருடைய பிரசன்னம் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது விசுவாசிக்கிறீர்களா? उसकी उपस्थिति यहाँ पर है. क्या आप विश्वास करते हो? जो लोग विश्वास करते हैं हालेलुया बोले. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. जो लोग निकाले पढ़े இந்த वचनத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ये वचन में लिखा है कि देखो प्रभु यहोवा सामर्थ दिखाता हुआ आ रहा है और वह अपने भुजबल से प्रभुता करेगा. देखो जो मजदूरी देने के लिए है वह पास ही है और जो बदला देने का है वही उसका हाथ में है. प्रभु का वचन कहता है संकट के समय प्रभु हमें किस तरह से संभालता है. நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகின்ற பொழுது நாம் தனித்து விடப்பட்டதாக எண்ணுகிறோம். हमारे जीवन में जब संकट आता है तब हम अकेलापन महसूस करते हैं. ஆனால் அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. लेकिन मेरे प्यारे प्रिय लोगों, ऐसा नहीं है. அவருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்குவதாக வசனத்திலே வாசித்திருக்கிறோம். वचन में हमने पढ़ा है उसका धार्मिकता का हाथ हमें संभालता है. நீதியின் வலதுகரம் என்னவென்றால், मतलब धार्मिक का
हाथ मतलब क्या है? வல்லமை அந்த கரங்களிலே காணப்படுகிறது, उस हाथ में सामर्थ्य दिखाई देता है, அதிகாரம் அந்த கரங்களிலே காணப்படுகிறது, उसमें अधिकार होता है, அந்த கரங்களிலே பாதுகாப்பு இருக்கிறது. उस हाथ में संभालने वाली शक्ति है। செங்கடலை பிளந்ததும் அந்த கரங்கள் தான், लाल समुद्र को दो भाग किया वो भी वही हाथ है, நோயாளிகளை சுஸ்தமாக்கியதும் அந்த கரங்கள் தான், जो बीमार लोग हैं उसे चंगा किया वही हाथ है, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்மை பிதாவோடு இணைக்கும் பொருட்டாக हमारे पाप के लिए अधर्म के लिए हमें पिता के साथ जोड़ने के लिए। இரண்டு கரங்களிலும் ஆணியை ஏற்றுக்கொண்டாரே அந்த கரங்களும் அவைகள் वो தான். दोनों हाथ जो फैला हुआ था जिसमें कीड़ा ठोका था वही हाथ है, அந்த கரங்கள் தான் இன்றைக்கு உங்களையும் எங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. वही हाथ आज आपको मुझे हम सबको संभाल रहा है। பலவிதமான பிரச்சனைகளிலே நீங்கள் நழுவி விழுவது போல உணரலாம், कई सारी समस्याओं में ऐसा लगेगा कि आप मिट जाओगे, ஆனால் ஆண்டவர் உங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर आप लोग को संभाल रहा है। இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். हम सब लोग महसूस करें। தாவீது கூறுகிறார் சங்கீதம் 63:8 दाऊद कहता है भजन संहिता 63 में, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. கிடைக்கலையா? मेरा मन तेरे पीछे पीछे लगता चलता है और मुझे तो तू अपने दाहिने हाथ में थाम रखा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்பதாக. दाऊद कहता है प्रभु तेरी आत्मा मेरा पीछा कर रहा है और मुझे आपने अपने दाहिने हाथ से संभाल के रखा। அன்பானவர்களே, இங்கே தாவீதிற்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள அந்த கூட்டுறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். देखो यहाँ पर हमें समझना है दाऊद और परमेश्वर के बीच में कितना अच्छा घनिष्ठ संबंध है। தாவீது அங்கே அவரை பற்றிக் கொள்கிறார், दाऊद परमेश्वर को पकड़ लेता है, ஆனால் ஆண்டவர் அவரை தாங்குகிறார். लेकिन परमेश्वर दाऊद को संभाल रहा है। அதாவது நாம் அவரை பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது जब हम प्रभु को पकड़े रहते समय அவர் நம்மை எல்லா விதமான ஆபத்தான நேரங்களில் தாங்குகிற ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். जब परमेश्वर हमें सारी दुर्दशा के समय में हमें संभालने वाला अच्छा இந்த परमेश्वर है। உலகத்திலே சாத்தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு इस வரலாம், संसार में शैतान कई सारी मुसीबत को ला सकता है, பொல்லாத மனிதர்கள் நமக்கு பலவிதமான போராட்டங்களை முன்வைக்கலாம், कई सारे दुष्ट मनुष्य भी हमारे विरुद्ध काम कर सकते हैं। நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரங்களில் நமக்கு தொந்தரவுகளை கொண்டு வரலாம். इस समय में हमारा परिवार हमारे बच्चे भी हमारे विरुद्ध हमें तकलीफ देते हैं। இப்பேற்பட்ட நேரங்களிலே ऐसे समय में தாவீதை போல நாம் அவரை பற்றிக் கொண்டிருப்போமே ஆனால் दाऊद के समय यदि हम परमेश्वर को पकड़े रहे, அவர் நம்மை தாங்குகிற ஒரு தகப்பன். वो हमें संभालने वाला अच्छा पिता நாம் है। எப்படி அவரை பற்றிக் கொள்ள வேண்டும், हम कैसे प्रभु को पकड़ लेना है அதுதான் முக்கியம். वही बहुत मुख्य है। ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரோம், ஆண்டோடைய செய்தியை கேட்கிறோம், ஆனா அதன்படி நடக்கிறோமா? हर हफ्ते हम लोग कलीसिया आते हैं, प्रभु का वचन सुनते हैं, क्या हम उसके अनुसार जीते हैं क्या? இன்னைக்கு ஆண்டவர் உங்க முன்னாடி இருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? आज अगर प्रभु आपके सामने रहेगा तो आप क्या सोचा रहता? சரி, ஒருவேளை கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க, என்ன கேட்பீங்க நீங்க? समझो प्रभु ने पूछे कि आपको क्या चाहिए तो आप क्या मांगोगे? சொல்லுங்க யாராவது. कोई तो बोले। ஆண்டவர் நம்முன்னதாக இல்லை, देखो परमेश्वर आज हमारे बीच में नहीं है, அதாவது உருவமாக நம்மிடத்தில் இல்லை, मतलब शारीरिक रूप से नहीं है, ஆனால் அவருடைய வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन उसका शब्द पवित्र शास्त्र में लिखा गया है। ஆண்டவரை பற்றிக் கொள்வது என்பது परमेश्वर को पकड़े रहना मतलब ஆலயத்திற்கு தவறாமல் வர வேண்டும், प्रभु के भवन में न चुके आना है, இங்கே வந்து அவரை துதித்து ஆராதனை செய்ய வேண்டும், यहाँ पर आकर स्तुति कर कर आराधना करना है, வேதாகமத்தின் வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், वचन को हमें पढ़ना है, அதை தியானிக்க வேண்டும், उसका ध्यान करना है, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டும். उसके मुताबिक हमारे जीवन में हमें चलना है। விட முடியாத முயற்சியாவது பண்ணலாம்ல? अगर नहीं हो रहा है क्या हम कोशिश तो कर सकते நீங்க हैं அப்படி ना? பண்ணுனீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார், உங்களை தாங்குவார். எனக்கு அன்பானவர்களே. अगर आप लोग ऐसा रहोगे तो प्रभु आपको संभालेगा और चलाएगा। परमेश्वर, ये दूसरी बात है, परमेश्वर उसकी वाचा के द्वारा हमें संभालता है। இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ये वाचा जो है प्रतिदिन हमसे बात करना चाहिए। அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மோடு பேசுவதை நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும். वाचा जो है ये प्रभु हमसे बात करता है।
அதை நாம் அவரோடு பேசுகின்ற பொழுது जब हम उनसे रिटर्न बात करते हैं, எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். सारी समस्याओं से हम आजादी पाते हैं. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119 116வது வசனம். जो लोग वचन निकाले भजन संहिता 119 116 पढ़े. நான் பிழைத்திருக்கத்தக்கதாக உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தவனும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவர் நம்முன்னதாக இல்லை. देखो परमेश्वर आज हमारे बीच में नहीं है, அதாவது உருவமாக நம்மிடத்தில் இல்லை, मतलब शारीरिक रूप से नहीं है, ஆனால் அவருடைய வார்த்தைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन उसका शब्द पवित्र शास्त्र में लिखा गया है. ஆண்டவரை பற்றிக் கொள்வது என்பது परमेश्वर को पकड़े रहना मतलब ஆலயத்திற்கு தவறாமல் வர வேண்டும், प्रभु के भवन में न चुके आना है. இங்கே வந்து அவரை துதித்து ஆராதனை செய்ய வேண்டும், यहाँ पर आकर स्तुति कर कर आराधना करना है, வேதாகமத்தின் வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், वचन को हमें पढ़ना है, அதை தியானிக்க வேண்டும், उसका ध्यान करना है, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டும். उसके मुताबिक हमारे जीवन में हमें चलना है. விட முடியாத முயற்சியாவது பண்ணலாம்ல. अगर नहीं हो रहा है, क्या हम कोशिश तो कर सकते நீங்க हैं அப்படி ना? பண்ணுனீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார், உங்களை தாங்குவார். எனக்கு அன்பானவர்களே, अगर आप लोग ऐसा रहोगे तो प्रभु आपको संभालेगा, आप चलाएगा. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே इस संसार के जीवन में துன்பங்கள் நம்மை அலைக்கழித்து விடுகிறது. इस जो सारी संकट जो है हमें दुर्दशा बिगाड़ நம்முடைய देती है. வேலையிலே பிரச்சனை வரலாம், हमारे काम काज में समस्या आ நம்முடைய सकता है, ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் வரலாம், शारीरिक आरोग्यता में समस्या, நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது ஒரு போராட்டங்கள் வியாதிகள் வரலாம், पत्नी बच्चों के बीच में भी कुछ समस्या आ பண सकता है, பிரச்சனைகள் வரலாம், पैसे की समस्या आ सकता है, மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், मनुष्य हमें फंसा सकता है, பிசாசானவன் பலவிதமான தொந்தரவுகளை கொண்டு வரலாம். शैतान जो है हमें कई प्रकार के संकट ला सकता है. लेकिन இவையெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புண்டாலும் ये सारी चीजें बदलने की समय है तो भी நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது हम जब परमेश्वर को ढूंढते हैं, இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே நிமிடத்தில் தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ये सारी समस्या एक ही झटके में छुटकारा मिलने के लिए हमें मौका है. பாருங்க, பவுல் வந்து பெரிய ஊழியக்காரரா இருந்தார். देखो पौल जो है बड़ा प्रभु का दास है, ஆனாலும் அவருடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்ததாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். लेकिन पवित्र शास्त्र में लिखा है कि उसके शरीर में काटा दिया गया था. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, दूसरा कोरिन्थियों 12वां अध्याय 9வது வசனத்திலே 9वां वचन, ஆண்டவர் அவரோடு என்ன பேசினார் என்பதை அங்கே பவுல் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். परमेश्वर पौल से क्या कहा है उससे वो हमारे बीच में कह रहा है. அதாவது இவர் 3 முறை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார். मतलब ये 3 बार प्रभु से प्रार्थना कर रहे हैं, இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து நீக்கி போடும் என்பதாக. इस कांटे को मुझसे दूर करो. ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த பதில் என்னவென்றால், लेकिन परमेश्वर ने पौल को उत्तर क्या दिया? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तुम्हारे लिए बहुत है, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். निर्बलताओं में मेरी सामर्थ्य पूर्ण तरीके से निछावर होगी. பாருங்க, 3 தடவை ஜெபிக்கிறாரு பவுல். ஆனா ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்து போடவில்லை. முள்ளை எடுத்து போடுவதற்கு பதிலாக देखो 3 बार पौल प्रार्थना कर रहा है, लेकिन उस कांटे को प्रभु ने निकाला नहीं. उसके बदले में பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்கிறார். बोल रहे हैं कि निर्बलताओं के समय में मेरा बल तेरे लिए काफी என் है. கிருபை உனக்கு போதும் என்கிறார். बोल रहा है कि मेरा अनुग्रह तेरे लिए बहुत है. இப்ப இந்த பதில் யாரிலிருந்து கிடைச்சது? ஆண்டவரிடத்திலிருந்து பவுலுக்கு கிடைத்தது. ये जवाब किसकी ओर से मिला? परमेश्वर का जवाब मिला है, उत्तर मिला है पौल के लिए. இப்போ அதே வசனத்துல 2வது பகுதியை பாருங்க. इसी वचन में दूसरा देखिए, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி इसीलिए मसीह का सामर्थ मुझ में ठहरने के लिए என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். मेरे बलहीन के कारण मैं घमंड से मैं आनंद मनाऊंगा. இதுவரை அந்த முள்ளிற்காக பயந்த அவர் इतना देर तक वो कांटे के लिए डरा था, वो அந்த முள்ளை எடுத்து போடும்படியாக ஜெபித்த அவர் इस कांटे को निकालने के लिए प्रार्थना किया. ஆண்டவருடைய பதில் கிடைத்த பிறகு परमेश्वर का उत्तर मिलने के बाद பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக கூறுகிறார். उस बलवीन के कारण, उस दुर्बलता के कारण वो आनंद उठा रहा है. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? ஆண்டவரோடு நெருங்கிய உறவை வைத்திருந்த அவர் क्योंकि परमेश्वर के साथ जो घनिष्ठ संबंध था, அந்த முள் இல்லாதே இருந்ததே ஆனால் अगर वो कांटा नहीं रहा होता அவர் மிகவும் கர்வம் உள்ளவராக மாறி இருப்பார். शायद वो घमंड से फूल गया होता. அதிலிருந்து இவரை பாதுகாப்பதற்காக इससे बचाने के लिए ஆண்டவர் அந்த முள்ளை அவருக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ने वो कांटे को दिया है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया.
அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में எடுத்து போடப்படாத ஒரு துக்கம் இருக்குமே ஆனால் शायद आपसे कभी निकाला नहीं गया ऐसा कोई அது संकट ஆண்டவர் होगा। உங்களுக்கு பவுலுக்கு கொடுத்த முள்ளை போன்றது. पौल को जैसा दिया वैसा एक कष्ट आपके जीवन में कांटे के समान है। அந்த முள் உங்களோட இருப்பது वो कांटा जो आपके साथ है ஆண்டவரை உங்களோடு இணைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற वो முள். प्रभु और आपको मिलाने के लिए रखा गया है। அதற்காக நாம் வருத்தப்படக்கூடாது. उसके लिए आप निराश मत होना। நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், அப்பா ஏன் இதற்கு பதில் இல்லை? मैं रोज प्रार्थना करता हूँ, प्रभु क्यों मुझे उत्तर नहीं है। தினந்தோறும் உம்மிடத்தில் வேண்டுகிறேன், ஏன் என்னிடத்தில் இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை? रोज मैं विनती करता हूँ, क्यों मुझे आशीष नहीं है। எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும், मुझे बिना कर्ज का जीवन चाहिए, வியாதி இல்லாத வாழ்க்கை வேண்டும். बिना बीमारी के जीवन நான் चाहिए। தினந்தோறும் ஜெபிக்கின்றேன், ஏன் நடக்கவில்லை? मैं रोज प्रार्थना करता हूँ, क्यों नहीं हो रहा। ஒருவேளை இவை இரண்டும் கிடைத்துவிட்டால் நாம் அவரை மறப்பதற்கு வாய்ப்புண்டு. शायद ये सब कुछ हमें मिल गया तो शायद मौका हो सकता है कि हम प्रभु को भूल सकते हैं। அதனால் தான் அவர் எடுத்து போடாத முள்ளை யாரிடத்தில் வைத்திருந்தார்? பவுலிடத்தில் வைத்திருந்தார். इसीलिए न निकाला हुआ कांटे को प्रभु ने पौल के पास रख छोड़ा था। இப்ப நாம் அதற்காக என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நாம் ப்ளேம் பண்ணக்கூடாது. इसीलिए हम प्रभु को दोष नहीं அவருக்கு लगाना நன்றி चाहिए। செலுத்த வேண்டும். हम प्रभु को धन्यवाद நீர் करें। என்னை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. आप इस चीजों को रखा इसीलिए प्रभु धन्यवाद। இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. इस संसार में और कुछ नहीं चाहिए, நீர் என்னோடு இருந்தால் மாத்திரம் போதும். आप मेरे साथ हो ये काफी है। அப்படி சொல்லி பாருங்க, எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ऐसा बोल कर देखिए, सारे आनंद समाधान आपके झोली में गिरेगा। இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக நான் வாக்குத்தத்த வசனங்களை கூறி தருகிறேன். आपके जीवन के लिए कुछ वाचाओं को मैं लेकर आया हूँ। ஒருவேளை நீங்கள் கவலையோடு காணப்படுகிறீர்களா? शायद आप दुखी है। பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். फिलिप 4 का 6-7। பாருங்க, நான் வாசிக்கிறப்போ, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாக. என்ன அருமையான வார்த்தைகள்! அல்லேலூயா. कितनी अच्छी बातें लिखी है। किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बातों में तुम्हारा निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उसकी उपस्थिति में किए जाए। तब परमेश्वर की शांति जो सारी समझ से परे है तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी। கவலையாக இருக்கின்ற பொழுது இந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சத்தமாக வாசித்து அவரிடத்தில் ஜெபியுங்கள். जब आप निराश होते हो तो इस वचन को बोलकर आप ऊंची आवाज से प्रार्थना किया करें। உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். आपके दुखों से आप छुटकारा पाओगे। உங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, आपका पाप अधर्म कितना भी हो, அவரிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு விட்டு விடுகின்ற பொழுது, जब आप लोग मुंह से अंगीकार करेंगे, அதை விட்டு விடுகின்ற பொழுது उसे छोड़ते समय அவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். उनके माध्यम से आप आशीर्वाद அதன் पाओगे। பின்னதாக நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கு அதிகமாக அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். आप लोग जो मांगेंगे उससे बढ़कर आप पाओगे। எபேசியர் 3:20-21 சொல்கிறது. इफिसियों की किताब 3:21 சொல்கிறது. 3:21 में लिखा है, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக தருகின்ற ஒரு தேவன் அவர். मेरे प्रार्थना विनती से बढ़कर देने वाला प्रभु है। லூக்கா 11:13 சொல்கிறது. लूका 11:13 में लिखा है, நீங்கள் முட்டையை கேட்கின்ற பொழுது அவர் தேளை கொடுப்பதில்லை. तुम अंडा मांगते समय आपको बिच्छू नहीं देता। ஒருவேளை நீங்கள் தேளை கேட்பீர்களானால் अगर आप बिच्छू मांगते हैं அவர் உங்களுக்கு முட்டையை தருகின்ற தகப்பனாக वो காணப்படுகிறார். आपको अंडा देगा। ऐसा अच्छा परमेश्वर। ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, ரோமர் 8:28 சொல்லப்படுகிறது. रोमियो की किताब 8:28 में लिखा है, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்பதாக. सारी बातों को भलाई में करने वाला प्रभु है। இவையெல்லாம் எப்பொழுது என்றால், ये सब कुछ कब होगा? நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தால் மாத்திரமே. जब आप प्रभु को थामे रहेंगे तब होगा। ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, अब देखिए, நாம் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதாகம் கூறுகிறது. वचन कहता है हमें दृढ़ होना है, सिद्ध होना है। எதற்காக? किस कारण?
பயம் வருகின்ற பொழுது जब भय आ जाता है, முதல்ல நாம பார்த்தோம் पहला हमने देखा கவலை வருகின்ற பொழுது, दुख आते समय, இப்ப நாம பார்க்கிறோம் ஒரு பயம் வருகின்ற பொழுது. आप देख रहे भय आते So, समय, பயம் வருகின்ற பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற பலத்தோடு நாம் திடன் கொண்டிருக்க வேண்டும். भय आते समय हमें दृढ़ता से रहना चाहिए कि प्रभु मेरे साथ है। நான் வேகமா முடிக்கிறேன், டைம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பாருங்க. मैं जल्दी से समाप्त करता हूँ। ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற பொழுது परमेश्वर मेरे साथ है, ये विचार होते समय எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். सारी समस्या से हम बाहर आ सकते हैं। இப்பொழுது மூன்றாவதாக तीसरी बात, தேவன் நமது பலவீனத்தின் மத்தியிலும் நம்மை தாங்குகிறார். परमेश्वर हमारी कमजोरी के समय में भी हमें संभालता है। அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, कैसा? நல்ல மனுஷனுடைய நடைகள் अच्छा मनुष्य का चाल चलन கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல கர்த்தரால் ஸ்திரப்படும். परमेश्वर के वचन से इतना ही नहीं और प्रभु के सामर्थ से भी वो दृढ़ रहेगा। நாம் தள்ளாடுகின்ற பொழுது हम जब डगमगाते हैं, இவன் தானாக எழுந்திருக்கட்டும் என்று பார்க்கின்ற தகப்பன் அல்ல அவர். वो खुद ही उठने दो ऐसा तमाशा देखने वाला प्रभु அவர் नहीं நம்மை है। உடனடியாக தாங்குகின்ற ஒரு தகப்பனாக वो तुरंत हमें संभालने वाला प्रभु है। மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே मत्ती की किताब 11-13 अध्याय 30-31 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 और 31 में भी एक बातों को कहता है। அதாவது அங்கே பேதுரு என்ன செய்யறான், ஆண்டவரை பார்த்து அங்கே தண்ணீரில் நடக்கிறான். मतलब पतरस जो है प्रभु यीशु को देखकर वो भी पानी में चलने लगा। இப்ப பாருங்க, நடக்கிறவன் நல்லா தான் நடந்தான். देखो चलने वाला सही चला, ஆனா காற்றை கண்டு என்ன செய்யறான், பயந்து விடுகிறான். लेकिन हवा तूफानों को देखकर डर गया। அவன் பயந்த உடனே அங்கே நீரிலே அமிழ்ந்து போகிறான். यहाँ पर डर के कारण वो डूबने लगा। ஆண்டவரே என்னை ரட்சியும். परमेश्वर मेरा उद्धार कर। உடனடியாக ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், தாங்கி பிடித்ததாக நாம் तुरंत பார்க்கிறோம். परमेश्वर हाथों को थाम लेता है। பேதுரு அங்கே ஆண்டவரை சந்தேகப்பட்டதற்காக ஆண்டவர் அவனிடத்திலே கோபப்படவில்லை. पतरस यहाँ पर प्रभु के ऊपर शक है इसीलिए वो गुस्सा नहीं हुआ। பேதுருவை அவர் கண்டிக்கவில்லை. पतरस को उन्होंने डांटा नहीं। முதலாவதாக அவனை தாங்கி பிடிக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, पहला उसे थाम के संभाल रहा நம்முடைய है। தகப்பன் நம்மை தாங்குகிற ஒரு தகப்பன். हमारा पिता परमेश्वर हमें संभालने वाला प्रभु है। நான்காவதாக கடவுள் ஒரு நோக்கத்திற்காக நம்மை தாங்குகிறார். चौथी बात, प्रभु कुछ उद्देश्य के लिए हमें संभालता है। பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, पहला पत्रस 5वां अध्याय 10वां वचन कहता है, எல்லா கிருபையும் உள்ள தேவன் सारा अनुग्रह से भरा हुआ परमेश्वर கிறிஸ்துவில் தம்முடைய நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்தார். मसीह में जो महिमा है उसके लिए आपको बुलाहट है। நீங்கள் சிறிது காலம் பாடுபட்ட பின்பு आप लोग कुछ दिन संघर्ष के बाद தாமே உங்களை பூரணப்படுத்தி वो खुद आप लोगों को पूर्ण तरीके से உறுதிப்படுத்தி वो दृढ़ करके பலப்படுத்துவார். आप लोग को बलवंत करेगा। हालेलुया। हालेलुया। பாருங்க, கடவுள் வந்து சும்மா நம்மளை வந்து அப்படியே துன்பத்தின் நடுவுல கொண்டு போறது இல்ல. परमेश्वर हमें दुर्दशा के समय में ऐसी लेकर नहीं जाता। நம்மை சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, हमें घेरा हुआ परमेश्वर, வலிமையானவர்களாக, हमें बल देने वाला, பெரிய ஒரு சாட்சியாக துன்பத்திலிருந்து வெளியே வரும்படியாக एक बड़ी दुर्दशा से बाहर आने के लिए गवाही के रूप में நம்மை தாங்குகிறார். हमें संभालता। யோசேப்பு அரண்மனைக்கு உயர்த்தப்படும் முன் यूसुफ राजमहल में ऊंचा पद में आने से पहले சிறையிலே அவன் ஆண்டவரால் தாங்கப்பட்டான். वो बंदी गृह में प्रभु के द्वारा संभाला गया है। தாவீது ராஜாவாக முடிசூட்டப்படுவதற்கு முன் दाऊद राजा जब वो राजा बना था उसके पहले வனாந்தரத்திலே அவன் ஆண்டவரால் தாங்கப்பட்டான். वो रेगिस्तान में प्रभु की ओर से संभाला गया। பாருங்க, துன்பம் என்பது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. देखो दुख जो है निरंतर नहीं है, थोड़ा समय के लिए है। ஆனால் அந்த துக்கத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுவது நிரந்தரமானது. लेकिन परमेश्वर जो है दुख के समय में जो हमारे साथ देता है ये निरंतर है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா। இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். देखो सबको जानकारी पाया हुआ एक वचन ही है। என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சீஷர்களோடு படகுல ஏறி போகிறார். देखो यीशु मसीह शिष्य के साथ उस नाव पर प्रवास कर रहे हैं। நான் ஐயா வாசிக்கும் பொழுது வாசித்தாங்க, அன்று சாயங்காலத்தில் சொல்லி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. उन्होंने पढ़ना शुरू किया उस शाम के समय। அப்ப அன்று மாலை என்று சொன்னால் என்று மாலை, कौन सा शाम, அதை முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். उससे पहला हम जानना चाहिए। வசனம் 1 எடுத்து பாருங்க. அதாவது மார்க் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. मरकुस का किताब 4 का 1 पढ़े। நீங்க வசனம் வாசிக்க வேகமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. आप लोग देखिए और सुने, मैं जल्दी जा रहा हूँ। அதாவது மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண ஆரம்பித்தார். मतलब लिखा है कि फिर से वो सिखाने लगा।
திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். कई सारे भीड़ उसके सामने आए, அங்கே அவர் படவின் மீது ஏறி உட்கார்ந்தார். वो नाव के ऊपर चढ़ गए, ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே நின்றார்கள். सारे लोग किनारे में खड़े थे। இங்க பாருங்க, இவ்வளவு சின்ன இடம் நமக்கு. देखो इतना छोटा जगह है, ஸ்பீக்கர் இருக்கு, स्पीकर है, ஆம்பிளிஃபையர் இருக்கு, மைக் இருக்கு. माइक है। கடற்கரையில போய் समुद्र के किनारे நின்னு பாருங்க, அலையுடைய இரைச்சல் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. समुद्र किनारे वहाँ का बहुत शोर शराबा। அப்ப ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு படகுல ஏறி நின்று முன்னாக இருந்த மக்களுக்கு அவர் போதகம் செய்கிறார். सोचो प्रभु का आवाज कितना दमदार रहेगा कि आगे जो लोग खड़े हैं उनके लिए वो प्रचार कर रहे நீங்க हैं। இந்த மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, अगर आप तीसरा वचन पढ़े, தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். लगातार सेवकाई எந்த சாயங்காலம் இவர் படகுல ஏறினாரோ, जो शाम को वो नाव पे चढ़े, அப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரை ஊழியம் பண்ணிருக்கிறார். सुबह से लेकर शाम तक वो सेवकाई किए, எல்லாருக்கும் பிரீச்சிங் பண்ணிருக்கிறாரு. सबको उपदेश दिए। இப்போ எங்க போறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து கடந்து போறாங்க, மக்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. अब यहाँ से दूसरे जगह रवाना हो रहे, लोग चले गए। வேதாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது அவருடைய படகை தவிர மற்ற படகுகளும் இருந்ததாக நான் பார்க்கிறோம். वचन में लिखा है उनके नाव के अलावा और भी कई सारे नाव थे। சரி, இப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரை அவர் பேசி 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 டயர்ட் ஆயிட்டார். अभी वो थक चुका रहेगा, सुबह से लेकर शाम तक उपदेश देते हुए। அவர் மனித குமாரனாக இருந்தாலும் மனித குணமும் அவரிடத்திலே காணப்பட்டது. वो परमेश्वर का पुत्र था, फिर भी मनुष्य का गुण भी यीशु मसीह के அது पास। மாத்திரமல்ல, उतना ही नहीं, இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ये जो संभव के माध्यम से நான் இன்றைக்கு எதை செய்ய போகிறேனோ, मैं जो करने वाला हूँ, இதை இந்த உலகம் முழுவதும் எதிர்காலங்களிலே வாசித்து 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 என்னுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட நடந்திருக்கலாம். भविष्य में मैं जो कर रहा हूँ, आज जो कर रहा हूँ, भविष्य में जो लिखा गया इन सारी बातों को लिखकर, सुनकर, पढ़कर जागृति होने के लिए प्रभु ने कहा। நடந்தது என்ன? क्या हुआ है? கடலிலே பிரயாணம் செய்கிறார்கள். அங்கே சீஷர்கள் எல்லாம் பிரயாணத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகின் பின்னணியிலே போய் உறங்கி விட்டார். प्रवास कर रहे हैं नाव में, शिष्य लोग हैं, यीशु मसीह पीछे जाकर सो गया। அழகா ஒரு தலையாணம் வச்சு ஐயா தூங்குறாரு. अच्छे से एक तकिया लेकर सो गए। இப்ப நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, क्या அங்கே हुआ? சுழல் காற்று, वहां पर एक बड़ी तूफान, படகு மேலும் கீழுமாக அசைகிறது. नाव हिलने लगा। கடலுடைய தண்ணீர், அது கடலா ஏரி அது பிரச்சனை இல்லை, ஆனா மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தண்ணீர் அங்கே படகிற்குள்ளாக வந்து விழுகிறது. तो जो समुद्र का पानी और नाव के अंदर लाने जैसे इतना तूफान आया, அலைகள் படகிலே மோதுகிறது. इतना बड़ा लाट आने लगा है। படகு அங்கே அசைந்து கவலக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ऐसा அன்பாக. एक परिस्थिति वहां पर देख रहे कि नाव पलटी हो सकता है। இப்ப சீஷர்கள் எல்லாம் பயந்து போனார்கள். शिष्य सारे डर गए। பயந்த சீஷர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள். बस जो डरे शिष्य है वो प्रभु को ढूंढने 38 लगे। வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பலின் பின்னணியத்திலே தலையணையில் வைத்து நித்திரையாயிருந்த ஆண்டவரிடத்திலே செல்கிறார்கள். 38वां वचन में लिखा है कि शिष्य जो पीछे सो रहे थे यीशु मसीह उसके நாங்கள் पास गए। மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? हम मरने जा रहे, क्या आपको दुख नहीं है? இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, इसमें बड़ी बात यह है, மத்தேயு 8:25 இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती 8:25 में इस भाग को लिखा அதுல गया है। வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பட்ட பொய், इसमें यीशु मसीह के बाद जाकर क्या कह रहे हैं? படகை காப்பாற்றும் நம்மை காப்பாற்றும் என்று உரத்த சத்தமாக கூறுகிறார்கள். उसमें लिखा है कि नाव को बचाओ, हमें भी बचाओ, ऐसा चिल्ला कर कहने लगे, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. हमें बचाओ। ஆண்டவர் கூட தானே இருக்கிறாரு. प्रभु साथ में ही है ना, நினைச்சா என்ன சொல்லிருக்கலாம், நம்மை காப்பாற்று சொல்லிருக்கலாம்ல. ऐसा भी बोल सकता था ना, हमें बचा लो। இதுதான் மனித குணம். यही मनुष्य का गुण है। நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, हमें एक समस्या है, சரி அதை விட்டுருங்க, இந்த மொத்த சபையிலும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா अगर समझो सारी कलीसिया में कोई समस्या है, நம்ம மட்டும் தப்பிச்சா போதும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. कुछ लोग सोचते हैं कि मैं बच गया, बस हो गया। ஆனா நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே நாங்க எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து என்ன செய்யணும், வெளியே வரணும். लेकिन हम सब लोग ये समस्या से बाहर आना है। அப்படிதான் நாம ஜெபிக்கணும், ऐसे हम प्रार्थना அப்படிதான் நாம करना है, வேண்டிக் கொள்ளணும். ऐसे हमें प्रार्थना இங்க करना है। சீஷர்கள் வந்து என்ன சொல்றாங்க, எங்களை காப்பாற்றும். शिष्य लोग क्या कर रहे हैं कि हमें बचाओ, உமக்கு என்ன செய்ய, எங்க மீது அக்கறை இல்லையா என்பதாக, या हमारे ऊपर आपका चिंता नहीं है, எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்பதாக. आपको हमारे ऊपर कोई दुख नहीं है। ஆண்டவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. உண்மையை சொன்னா, परमेश्वर नहीं उठाया, யாரை பற்றி, சீசர்களை பற்றி இல்லை, சீசருடைய வார்த்தையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. शिष्य लोगों के बारे में नहीं, शिष्य लोगों ने जो बोला शब्द उसके ऊपर वो दुख नहीं उठाया। ஆண்டவர் எழுந்து நிற்கிறார், यीशु मसीह उठ के खड़े हो गए, காற்றை அதட்டுகிறார், हवाओं को डांट रहा है, கடலுக்கு கட்டளையிடுகிறார், समुद्र को आज्ञा दे रहा है, இறையாதே. शांत हो जाओ। அங்கே காற்று அமர்ந்து போகிறது, கடல் அமைதியானதாக நாம் பார்க்கிறோம். सारी हवा थम गई, शांत हो गया समंदर।
கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் எந்தெந்த அன்பை என்றும் பாடல கையதடி காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னை சுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவே சரே சுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவே கடைசி வசனத்துல 40வது வசனத்துல பாருங்க 40वां वचन में देखें ஏன் பயப்பட்டீர்கள் क्यों आप लोग डर गए थे விசுவாசம் இல்லையா क्या विश्वास नहीं है முதலாவதாக அவர் அவர்களோடு பேசவில்லை அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதை தீர்த்ததாக நாம் பார்க்கிறோம் पहला यीशु मसीह ने शिष्य से बात नहीं किया पहला प्रॉब्लम को सॉल्व किया அதன் பின்னதாக அவர்களை பார்த்து கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் उसके बाद ही पूछा कि क्यों डर गए थे இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது आज आप लोग को कोई ஒரு समस्या है போராட்டம் என்று வருகின்ற பொழுது अगर कोई दिक्कत है நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் आप प्रभु की ओर आवाज लगाना அப்பா है என்று கூப்பிட வேண்டும் पिता करके आवाज लगाना है அவ்வளவுதான் उतना ही है அவர் உங்களை பார்க்க மாட்டாரு वो आपको नहीं देखेगा நீங்க எதற்காக கூப்பிட்டீங்களோ அந்த பிரச்சனையை பார்ப்பாரு जिस कारण आपने प्रभु को बुलाया उस समस्या को அந்த देखेगा பிரச்சனையோட வாழ்க்கையில இருந்து அகற்றி போடுவார் पहला वो समस्या को आपके जीवन से निकाल डालेगा அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை उतना ही है आपके जीवन में आजादी விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க विश्वास करने वाले हालेलुया बोले அப்பான்னு கூப்பிடுங்க தினந்தோறும் रोज अब्बा करके बुलाओ இப்ப பாருங்க அவர்களிடத்துல ரெண்டு வகையான பயம் காணப்பட்டது दो तरीके के भय उधर देखा முதலாவது பயம் என்னவென்றால் पहला भय 41வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதாக 41 में लिखा है लोगों ने कहा ये कौन है यार जो समुद्र और इतनी बड़ी तूफान इसकी सुन रहा இப்ப है முதலாவது எதை கண்டு பயந்தார்கள் இந்த கேள்வி உங்களுக்கு पहला उन लोगों ने किसके बारे में डर गए थे ये सवाल आपके लिए சீக்கிரம் சொல்லுங்க இப்ப மெசேஜ் முடிக்கணும் पहला किस बात के लिए वो लोग डर गए थे ये सवाल आपके लिए जवाब दीजिए जल्दी முதலாவது காற்றையும் அந்த கடலின் கொந்தளிப்பையும் கண்டு பயந்தார்கள் मतलब पहला हवा और वहाँ की तूफानों को देखकर वो डर गए थे இது ஒரு தேவையற்ற பயம் என்பதாக வேதாகமத்தின் விளக்க புத்தகங்கள் கூறுவது மாத்திரமல்ல यहाँ पर जो नहीं चाहिए वो भय था ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவரே அவர்தான் क्योंकि इस संसार को बनाया हुआ இந்த परमेश्वर वही है। உலகத்தை படைத்தவர் அவரோடு இருக்கின்ற பொழுது தேவையில்லாமல் அவர் பயப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் यहाँ पर जो नहीं चाहिए वैसा एक भय वहाँ पर उनके मन में आया क्योंकि सारे सृष्टि को प्रभु ने बनाया है இரண்டாவதாக வந்த பயம் दूसरा जो भय है மரியாதையினாலும் ஆச்சரியத்தினாலும் வந்த பயம் என்பதாக நாம் பார்க்கிறோம் आदर और अचंभित होकर जो भय आया அந்த பயம் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவை என கண்பானவர்களே ये भय जो है आपके लिए मेरे लिए अपने बच्चे लोग के लिए आवश्यक है சங்கீதம் 2:11 வாசிக்கலாம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ये वचन क्या कह रहा है देखिए। அதாவது சீஷர்கள் எவ்வாறு இரண்டாவதாக மரியாதையினாலும் ஆச்சரியத்தினாலும் அவரை கண்டு பயந்தார்களோ मतलब शिष्य लोग दूसरी बार जो आधार से और भयों से जो डर गए थे அந்த பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் वो भय हमारे अंदर होना चाहिए। ஆலோசனை கர்த்தா वो अच्छा सलाहकार அதிசயமானவர் अद्भुत சமாதான பிரபு समाधान का प्रभु சகலத்தையும் படைத்தவர் सारे चीजों மேலே का सृष्टि வானத்திலும் करता கீழே பூமியிலும் அவருக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது आकाश पृथ्वी के ऊपर सबके ऊपर उसके ऊपर अधिकार है அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் इसीलिए भजन संहिता कहता है பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் भाई के साथ प्रभु की आराधना करें நடுக்கத்துடனே களி கூறுங்கள் गिड़गिड़ाहट करो उसका उपासना களி करें கூற வேண்டும் हम क्या करना आराधना करना चाहिए அதிலே ஒரு மரியாதையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் उसमें एक आदर सम्मान நாம் देना ஆண்டவரை चाहिए சேவிக்க வேண்டும் हम प्रभु का सेवा करना அதிலே चाहिए ஒரு பயம் காணப்பட வேண்டும் उसमें भय होना चाहिए ஏனென்று சொன்னால் क्योंकि குமாரன் கோபம் கொள்ளாமலும்
क्योंकि पुत्र गुस्सा ना हो, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. मार्ग में ही आप नष्ट ना हो வழி इसलिए। என்பது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அடுத்ததாக உள்ள வாழ்க்கையும் இதிலே அடங்கும் என கண்பானவர்களே. मार्ग मतलब संसार में जीने वाले मार्ग नहीं, उसके बदले में कुछ अनोखा रास्ता है இந்த उसके लिए। வாழ்க்கையில் அழியாமல் இருக்கும்படிக்கு उस जीवन उस मार्ग में नष्ट ना हो इसलिए நாம் அவரை முத்தம் செய்ய வேண்டும். हम उसे चुम्बन देना चाहिए, ஏனென்று சொன்னால் கொஞ்ச காலத்துடைய வருகை இருக்கிறது என क्योंकि கண்பானவர்களே. थोड़े दिन में प्रभु यीशु मसीह का आगमन அவரை है। அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். उसको थामे रहने वाले सभी लोग धन्य है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு யாரை அண்டிக் கொண்டிருக்கின்றோம்? आज हम किसको थामे? ஒருவேளை நாம் உலக பிரகாரமான மனிதர்களையும் மற்றவர்களை நம்பிக்கொண்டு இருப்பேமே ஆனால் या हम संसार के रीत से कुछ मनुष्य कुछ लोग இன்றைய को थामे தினத்திலே रहते हैं। அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு आज सबको छोड़कर நம்முடைய நம்பிக்கை, हमारा विश्वास, நம்முடைய பரம பிதா, हमारा परम प्रधान நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். प्रभु यीशु मसीह के ऊपर काफी है। இன்றைக்கு என்ன தினம்? அப்பாக்கள் தினம், ஃபாதர்ஸ் டே. आज कौन सा दिन है? ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே. அப்ப என் மகன் காலையில எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நான் என்னுடைய ஒய்ஃப்னு சொல்றோம் எங்களுக்கு அப்பா அதுதான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. मेरा बेटे ने सुबह सुबह फोन करके बधाई दे रहा है हैप्पी फादर डे करके, तो मैंने बोला कि हमारे लिए फादर तो परमेश्वर ही है। அப்ப எல்லாரும் அவரை பார்த்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லலாமா? हम सब लोग मिलकर उनको देखकर बोला हैप्पी फादर्स ஹாப்பி डे। ஃபாதர்ஸ் டே. அவரே நம்மை தாங்குகிற தகப்பன் என கண்பாங்க. वही हमें थामने वाला परम प्रधान पिता है। 2 லைன் பாடி முடிக்கிறேன். 2 लाइन को मैं गीत गाकर समाप्त करूं। ஏன் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே. அவன் தலையை தாழ்த்தி